காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் அதிகரித்ததை தொடர்ந்து இந்திய விமானங்களுக்கு அதன் வான்வெளி மூடப்பட்டதால் பாகிஸ்தானுக்கு தினமும் 3 லட்சம் அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமான போக்குவரத்து நிபுணர்களின் கூற்றுப்படி பாகிஸ்தான் வான்வெளி வழியாக பறக்கும் ஒரு விமானம் 580 கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் பாகிஸ்தான் வான்வெளி மூடப்பட்டால் ஐரோப்பா மற்றும் பிற நாடுகளுக்கு பறக்கும் இந்திய விமானங்கள் ஒரு நாளைக்கு 2,32,000 இழப்பை சந்திக்கும். மேலும் தொழில்நுட்ப பணிகளுக்காக பாகிஸ்தானில் அந்த விமானங்களை தரையிறக்குவதன் மூலமோ அல்லது நிறுத்துவதன் மூலமோ கிடைக்கும் வருவாய் உட்பட பாகிஸ்தானுக்கு தினசரி சுமார் 3 லட்சம் இழப்பீடு ஏற்படும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழ் இந்திய நதிகளிலிருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் வழங்குவதை நிறுத்த இந்திய அரசு எடுத்த முடிவுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய விமானங்களுக்கு தனது வான்வெளியை மூட பாகிஸ்தான் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் விமானங்களுக்கு தனது வான்வெளியை மூட இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானைச் சேர்ந்த பிரபலங்களின் சமூக வலைதள கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் முன்னாள் அமைச்சர் பிலாவல் பூட்டோவின் எக்ஸ் தளப்பக்க கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளன. சமீபத்தில் பாகிஸ்தான் நடிகர்களான மஹிரா கான், ஹனியா ஆமீர், சனம் சஜித், அலி ஜாஃபர், பிலால் அப்பாஸ், இக்ரா அஜீஸ், அயேசா கான், சஜல் அலி ஆகியோரின் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் இந்தியாவில் முடக்கப்பட்டன. இந்தியாவிலிருந்து இவர்களின் பக்கங்களை அணுக முயன்றால் மத்திய அரசின் சட்டபூர்வ கோரிக்கையை ஏற்று முடக்கப்பட்டதாக தகவல்கள் வருகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃபின் யூடியூப் சேனலும் முடக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கான விமானங்களை மே 6 வரை ரத்து செய்வதாக ஏர் இந்திய நிறுவனம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் பிரதான சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக டெல் அவிவுக்கான மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்களை மே 6, 2025 வரை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக நிறுவனம் அப்போது அறிவித்தது. இந்த நிலையில் ஏர்மனில் செயல்பட்டு வரும் ஹவுதி அமைப்பு இஸ்ரேலின் மிக முக்கிய பென் சூரியன் விமான நிலையத்திற்கு அருகில் பாலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் ஒன்றை நடத்தியது. குறித்த தாக்குதல் காரணமாக சுமார் 8 பேர் காயமடைந்துள்ளதுடன் அதற்கு எதிராக கடுமையான பதிலடி வழங்கப்படும் என இஸ்ரேல் தரப்பு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் எதிர்வரும் நாட்களில் வெப்பநிலை குறைந்து மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களில் நிலவிய கடும் வெப்பத்திலிருந்து மக்களுக்கு இம்மழை சற்று நிவாரணமாக இருக்கக்கூடும். சென்னையில் அடுத்த சில நாட்களில் பகுதியளவில் மேகமூட்டத்துடன் மிதமான மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மே 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை வாய்ப்பு உள்ளது. மேலும் தமிழகத்தின் பல பகுதிகளில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கூடிய இடியுடன் மழை பெய்யக்கூடும் எனவும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இதே மாதிரியான சூழ்நிலை உருவாகும் என IMD தெரிவித்துள்ளது. மே 5 தேதி திங்களன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மே 4 முதல் மே 8 வரை பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை குறையும் எனவும் இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் செஞ்சதக்க விழாவிற்காக புடினால் அழைக்கப்பட்ட வெளிநாட்டு பிரமுகர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி திடீர் மிரட்டல் விடுத்துள்ளார். 2ஆம் உலகப் போர் வெற்றி தினத்தில்
80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் மே மாதம் 9ஆம் தேதி ரஷ்யாவில் விழா ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 3 நாள் போர் நிறுத்தத்திற்கான அழைப்பை ரஷ்யா விடுத்திருந்தது. ஆனால் அந்த அழைப்பை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நிராகரித்திருந்தார். போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் ரஷ்யாவில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்குகின்றார்கள். எனவே நாங்கள் உங்களுக்கு எந்த உத்தரவாதமும் அளிக்க மாட்டோம் என ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உண்மையில் அமெரிக்காவும் உக்ரைனும் 30 நாட்கள் போர் நிறுத்தம் வேண்டும் என்ற கோரிக்கையை புடினிடம் முன்வைத்தது. ஆனால் அதற்கான பதிலை அவர் இதுவரையில் வெளியிடவில்லை. மாறாக போர் வெற்றி தினத்தில் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் முன்னெடுக்கும் விழாவிற்காக 3 நாட்கள் போர் நிறுத்தம் வேண்டுமென புடின் கோரிக்கை வைத்திருந்தார். அதற்கு உக்ரைன் தரப்பு மறுப்பு தெரிவித்திருந்தது. மே 9ஆம் தேதி 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்றதன் 80வது ஆண்டு நிறைவை ரஷ்யா கொண்டாட உள்ளது. விழாக்களின் மைய நிகழ்வு மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் நடைபெறும் அணிவகுப்பாக இருக்கும். இந்த விழாவிற்காக 20 நாடுகளின் தலைவர் ரஷ்யா செல்ல உள்ளனர். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங், பெலராஸ், செர்பியா மற்றும் வெனிசுலாவின் ஜனாதிபதிகள், இந்தியா தரப்பில் அமைச்சர்கள் சிலர் கலந்து கொள்ள உள்ளனர். இதனிடையே ஜெலன்ஸ்கியின் அச்சுறுத்தல் உண்மை என்றால் உக்ரைன் தலைநகரில் மே 10ஆம் தேதி விடியலுக்கு யாரும் உத்தரவாதம் அளிக்க மாட்டார்கள் என ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் துணை செயலாளர் டிமித்ரி மெத்வேதேவ் மிரட்டல் விடுத்துள்ளார். அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து படங்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ட்ரம்ப் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றார். ட்ரம்ப் முக்கியமாக வரி விதிப்பதில் மும்மரமாக இருந்து வருகின்றார். தற்போது அவரது கவனம் திரைப்படத்துறை மீது சென்றுள்ளது. இதுகுறித்து அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது: அமெரிக்காவில் திரைப்படத்துறை மிக வேகமாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. மற்ற நாடுகள் தமது திரைப்பட தயாரிப்பாளர்களையும் ஸ்டுடியோக்களையும் அமெரிக்காவில் இருந்து பிரிக்க அனைத்து வகையான சலுகைகளையும் வழங்குகின்றன. இதனால் ஹாலிவுட் உட்பட திரைப்படத்துறை அமெரிக்காவிற்குள் பேரழிவிற்கு உள்ளாகி வருகின்றன. இது மற்ற நாடுகளின் ஒருங்கிணைந்த முயற்சியாகும். எனவே ஒரு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாகும். அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் பகுதியில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.2 புள்ளிகளாக பதிவானதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் சிறிய அசைவினை எதிர்கொண்ட போது பாரியளவிலான உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை எனவும் அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேபோல நியூ மெக்சிகோ ஒயிட்ஸ் நகரத்திலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.3 புள்ளிகளாக பதிவானது. ஆனால் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.